ரசூலை நீங்க புகழ்றது நான் புகழ்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் எப்படி புகழ்றான்னு தெரியுமா? அல்லாஹு தாலா நபி அவர்களை புகழும் போது செல்வத்தை கொண்டோ, நபியவருடைய அதிகாரத்தை கொண்டோ, நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதங்களை கொண்டோ புகழல. மாறாக நபி அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமா இருக்கக்கூடிய நற்குணத்தை வச்சு அல்லாஹு தாலா புகழ்றான். அதீம், நிச்சயமாக நபியே நீ நற்குணத்தின் மீது இருக்கின்றீர் என்பதாக. அல்லாஹ்விடத்துல ஒரு மனிதனுடைய புகழ் மேலோங்கணும்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை வச்சோ, அவன்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டு வாசலை வச்சோ உயராது. மாறாக அவன் பிற மக்களோடு எப்படி நடந்துக்கிறான், எப்படி அவன் கோவத்தை அடக்குறான், எப்படி அவன் உண்மையாக இருக்கிறான், எப்படி பிற மக்கள் மீது இறக்கப்படுறாங்கிற விஷயத்துலதான் ஒரு மனிதனுடைய புகழ் அல்லாஹ்விடத்தில் உயருது. இந்த உலகத்துல உயர்வையும் மறுமையில வெற்றியையும் யார் நாடுகின்றாரோ அவர் தன்னுடைய நற்குணத்தை அடையாளமாக அணிந்து கொள்ளட்டும். அதுதான் நம்ம நபி அவர்களுடைய அடையாளம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.